குழந்தைய ஒருத்தன் பொய் சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அத போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாம வேற எங்க போய் சொல்லுவீங்க? வேணாமா, வேணாம், எங்கேயும் போய் சொல்ல வேணாம். காதும் வச்ச மாதிரி அந்த வேலு பையலை தேடி கண்டுபிடிச்சு தோலை உரிச்சு தோரணமா தொங்க விடுறேன். காவல்துறைங்கிறது நமக்கு உதவி செய்ய தானே இருக்கு. அவங்க கிட்ட புகார் பண்ணுனா அந்த குற்றவாளி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை தண்டிக்க இப்ப போக்சோ சட்டம்னு ஒரு புது சட்டமே இருக்கு. சட்டமா? சட்டம் அவனை பிடிக்கிறது தண்டிக்கிறது எல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பிள்ளையோட போட்டோவை பெருசா டிவிலையும் பேப்பர்லையும் போட்டு பேரை போட்டு ஊரு முழுக்க நாரடிச்சு விடுவாங்களே. அதான் இல்ல, பேரு போட்டோ எதுவும் வெளியே வராது. அதை வெளியிடவும் கூடாதுன்னு சட்டமே இருக்கு. அதே மாதிரி இது தொடர்பா விசாரணைக்கு பாதிக்கப்பட்டவங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதே இல்ல. அவங்களே வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க. இது ஒண்ணு போதுமே. போலீஸ்காரங்க வீட்டுக்கிட்ட வந்தாலே ஊருக்கே தண்டோரம் போட்டு சொன்ன மாதிரி ஆயிடுமே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. குழந்தைங்களை விசாரிக்க போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. சாதாரண உடையில தான் வருவாங்க. அதுவும் பெண் குழந்தைகளை விசாரிக்க பெண் போலீஸ் தான் வருவாங்க.